ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு நுரையீரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஆட்டு நுரையீரலை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 5 விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பேஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு 2 சில் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 4-5 முந்திரி போட்டு இதையும் பேஸ்ட்டு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். காஞ்சதுக்கப்புறமா இது கூட பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச உடனே 2 பிரியாணி இலை சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரணும். இது நல்லா பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட மசாலாவெலாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரணும். இது நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இது கூட நுரையீரல் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நான் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்ச தூள். இப்போ இதை நல்லா கொதித்த உடனே இது கூட நம்ம தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், ஆட்டு நுரையீரல் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.